Hi everyone, welcome back to Ammu Blog 2024. Today I am going to show you how to insert symbols and special character in Excel and Microsoft Word. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வேர்டு மற்றும் எக்ஸல்ல ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடியதை நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணலாம், அது சிம்பிள்ல போய் இன்சர்ட் பண்ணலாமா அல்லது ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ண முடியுமா, அப்படி இல்லைன்னா ஆல்ட் கீ பயன்படுத்தி பண்ணலாமா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா பார்க்கலாம். இது தெரிந்தாவே போதும். உங்களுக்கு நீங்க ஒரு டைப்பிங் பண்ணும்பொழுது அல்லது ஒரு எக்ஸல்ல நீங்க ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணும்போதோ அல்லது எக்ஸல்ல நீங்க ஏதாவது டைப் பண்ணும்போதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தேவைப்படும் பட்சத்துல நீங்க எப்படி ஷார்ட்கட்டா பயன்படுத்துறது அல்லது சிம்பிள்குள்ள போயிட்டு நீங்க எப்படி இன்சர்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு கீபோர்டு தேவைப்படுது. இப்ப கீபோர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா ஃபார்முலாவும் பாத்தீங்கன்னா அந்த சிம்பிள்ஸ் நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா ஆல்ட்ட பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இருக்கக்கூடிய நியூமரிக் கீஸ் தான் பயன்படுத்தணும். இது நல்லா ஹோல்ட் டவுன் பண்ணிட்டு தான் நம்ம இதை பிரஸ் பண்ணாதான் நமக்கு அந்த சிம்பிள்ஸ் வரும். அது என்ன மாதிரியான சிம்பிள்ஸ் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் நிறைய உங்களுக்கு இருக்கும். இந்த சிம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நிறைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வரும் உங்களுக்கு. அல்ல சிம்பிள்ஸ் நிறையவே இருக்கு உங்களுக்கு. இந்த சிம்பிள்ஸ் நீங்க அடிக்கணும் அப்படின்னா இந்த கீபோர்ட்ல ஆல்ட்ட பிரஸ் பண்ணிக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், இதை பிரஸ் பண்ணீங்கன்னா டு கெட் தி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் இது கிடைக்கும். அது உங்க கீபோர்ட்ல இருக்கக்கூடிய ஆல்ட்ட பிரஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நியூமரிக்கில் இருக்கக்கூடிய இந்த நம்பரை நம்ம பிரஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பேர் என் டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மைனஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மைனஸ்ன்னு சொல்லுவோம், ஆனா என் டேஷ் தான். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ்ல இன்சர்ட்ல போயிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க அதை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. நான் இதை டெலிட் பண்ணிட்டு அகைன் கூட நான் இதை பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்சர்ட்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே மெனுஸ்ல இருக்கும், இந்த இடத்துல பார்க்ல இருக்கும். அது இன்சர்ட்ல போயிட்டு சிம்பிள்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் டேஷ் அப்படின்னு இருக்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க இன்சர்ட் கொடுத்தாலே போதும். இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும், இன்சர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்ன சிம்பிள் இருக்கு, எம் டேஷ். இதுக்கு பேர் எம் டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அகைன் நீங்க சிம்பிள் கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணிட்டோ ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, இந்த சிம்பிள் நீங்க இன்சர்ட் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்தாலே போதும். ரைட்டுங்களா? ஸோ இது இங்க வந்துருச்சு. நான் அகைன் இங்கே வச்சு ப்ரெஸ் பண்றேன். இங்க சிம்பிள்ல போயிட்டோ இந்த எம் டேஷை இன்சர்ட் பண்ணிடுங்க, க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இதுக்கு பேரு நம்பர் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணிட்டோம், சிம்பிள்ல போயிட்டோம். என்ன இருக்கு நமக்கு இங்க இருக்கு பாருங்க, இது நம்பர் சைன் சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க இருக்கு இது டாலர் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள்ல போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இதை கிளிக் பண்ணிட்டோம், இன்சர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிம்பிள் இருக்கக்கூடிய நம்ம பார்ல இருக்கக்கூடிய இந்த இன்சர்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம். இங்கே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நிறைய இருக்கும். இந்த சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது ஒன்றுக்கான பேர் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இது கொட்டேஷன் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே இங்க டிஸ்பிளே ஆகும். இது பாத்தீங்கன்னா நம்பர் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது கொஞ்சம் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் டாலர் சைன். இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா பர்சன்ட் சைன். இதுக்கு பேரு ஆம்பர்சன்ட். இது அப்போஸ்ட்ரோக். இது பாத்தீங்கன்னா லெஃப்ட் பேரந்திசிஸ். இந்த மாதிரி ஒன்னொருக்கு நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே அவருடைய நேம் இங்க டிஸ்பிளே ஆகும். நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா சாலிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ரிவர்ஸ் சாலிடஸ். ஸோ இது மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா இதனுடைய நேம் ஆஃப் த சிம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இதை வச்சே நீங்க அதோட நேம் எக்ஸாக்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஒன் ஆஃப் த மெத்தட் டு இன்சர்ட் இன் எக்ஸல் ஆர் வேர்ட். இப்போ நம்ம எக்ஸல் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சரி, ரைட். இப்போ இதே சிம்பிள் எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா? சிம்பிள் எப்படி நம்ம இன்சர்ட் பண்றோம் அப்படிங்கறத நான் பார்த்துங்க பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு பாத்தீங்கன்னா கீபோர்ட்லயே பண்ணணும், நான் ஷார்ட்கட்ல பண்ணணும் அப்படின்னா
ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கீபோர்டு இருக்கு இல்லையா இந்த கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ இதில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சைனுக்குமான நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை என்டர் பண்ணாலே போதுமானது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல வந்து என் டேஷ்னா இப்போ எக்ஸ்ல நீங்க ஒரு மைனஸ் போடுறீங்க எனக்கு ஐஃபன் வேண்டாம் இந்த இடத்துல வந்து ஒரு நம்பர் வேணாம் எனக்கு வந்து நீல் காமிக்கணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க ஒரு ஐஃபன் போட போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் ஹோல்ட் டவுன் பண்ணிட்டு அது ஆல்ட்டுக்கு நல்லா ஹோல்ட் டவுன் பண்ணிட்டு 0150 என்டர் பண்ணீங்களா போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அந்த என் டேஷ் வந்துடும் இல்லை எனக்கு எம் டேஷ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டேஷோட கொஞ்சம் பெருசா இருக்கும் அதுதான் எம் டேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே நீங்க ஆல்ட் கீயை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோ 0151 ஜஸ்ட் நீங்க என்டர் பண்ணாலே போதும் அது உங்களுக்கு அப்பியர் ஆகும் எனக்கு நம்பர் சைன் வேணும் நம்ம ஆக்சுவலா ஹேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியதா நம்பர் சைன் வேணும் அப்படின்னு கூட ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோ நீங்க என்ன பண்ணும் 35 என்டர் பண்ணாலே போதும் இல்ல எனக்கு டாலர் சைன் வேணும் அப்படின்னாக்கா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோ 36 இங்க நம்பர் என்ன இருக்கோ அந்த நம்பரை நீங்க என்ன பண்ணும் என்டர் பண்ணிக்கிட்டே வரும் இதுல எல்லாமே வரும் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த 1/2 வேணும் அப்படின்னா தட் மீன்ஸ் 1/2 வேணும் அப்படின்னு சொன்னா நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் ஜஸ்ட் நீங்க ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு 171 ஜஸ்ட் யூ வில் கெட் தட் 1/2 அது எனக்கு 1/4 வேணும் அப்படின்னா கூட ஜஸ்ட் நீங்க ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோ 0172 alt 172 இதை பிரஸ் உங்களுக்கு 1/4 வந்துடும் ஸோ தட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3/4க்கு alt 0190 இது நீங்க என்டர் பண்ணாலே போதும் ஆனா உங்களுக்கு இந்த நியூமரிக் கீல தான் நீங்க பண்ண முடியும் இங்க ஆல்ட் வச்சு இந்த மாதிரி இருக்கு இல்லையா சைடுக்கு இந்த நியூமரிக் கோட்ல ஆல்ட் ஹோல்ட் டவுன் பண்ணிட்டு இந்த நம்பர் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா you will get that என்னது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் இந்த எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஆல்ட் பிரஸ் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்துல எனக்கு இன்சர்ட்ல நீங்க போயிட்டு இதை நீங்க பண்ணிக்கலாம் சரிங்க சார் எனக்கு இன்சர்ட்ல எனக்கு நம்பர் கீ இல்ல எனக்கு நியூமரிக் கீபோர்டு இல்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லேப்டாப்ல யூஸ் பண்றேன் எனக்கு நியூமரிக் லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூமரிக் இல்லாம இருக்கலாம் இல்லைங்களா ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆர் கோயிங் டு யூஸ் த சம் ஃபார்முலா இப்போ ஃபார்முலா அப்படின்ற பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என் டேஷ் எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் நான் ஃபார்முலா மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன் ஈக்குவல் போட்டுங்க ஈக்குவல் போட்டு CHAR கேரக்டரைஸ் போடுங்க இதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த நம்பரே நீங்கள் அடிக்கலாம் 150 கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்பியர் ஆகிடும் இல்லை அப்படின்னா இப்போ இதனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா 151 ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் CHAR கேரக்டரைஸ் போட்டு அது கேரக்டர்ஸ் அர்த்தம் ரைட்டா அது போட்டுட்டு 151 ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னு போதும் இந்த எம் டேஷ் உங்களுக்கு கிடைச்சிடும் இதே தான் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன் அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு அப்பியர் ஆகும் இந்த ஃபார்முலாங்கிறது உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் இந்த ஆக்சுவலாக ஈக்குவல் CHAR இந்த 35ங்கிறது இந்த நம்பர் ஜஸ்ட் நீங்க என்டர் பண்ணாலே போதுமானது ஜஸ்ட் என்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்களேன் டாலர் சைனுக்கு பாருங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்றேன் அதனுடைய ஃபார்முலா உங்களுக்கு அப்பியர் ஆகும் ஈக்குவல் CHAR போட்டுட்டு இந்த நம்பர் ஓகேங்களா இது நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு நான் நியூமரிக் ஒர்க் ஆகாத பட்சத்துல யூ ஆர் கோயிங் டு யூஸ் தட் திஸ் ஃபார்முலா டு கெட் தி கேரக்டர் சைன் ஜஸ்ட் நீங்க இதை என்டர் பண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஈக்குவல் CHAR இந்த நம்பர் நீங்க இதை மென்ஷன் பண்ணாலே போதுமானது இதே தான் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் பேராந்திசிஸ் ஆகட்டும் அல்லது வந்து ரைட் பேராந்திசிஸ் ஆகட்டும் ரைட் பேராந்திசிஸ் அதே தான் ஈக்குவல் போட்டுட்டு CHAR போட்டுட்டுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் 41 ஜஸ்ட் நீங்க என்டர் பண்ணாலே போதும் you will get that ரைட் பேராந்திசிஸ் கிடைக்கும் அதே மாதிரி ஆஸ்டெரிஸ்க் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டு கெட் தட் என்னது உங்களுக்கு சிம்பிள் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல 3 விஷயம் நான் சொல்லியிருக்கேன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்சர்ட் சிம்பிள் போலாம் இன்சர்ட்ல போயிட்டு நீங்க சிம்பிள்ல போயிட்டு நீங்க இன்சர்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்ன பட்சத்துல எனக்கு அதுல வேண்டாம் சார் நான் கீபோர்ட்ல பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க ஆல்ட்டை யூஸ் பண்ணிட்டு 0150 போட்டாலும் you will get that என்னது இந்த என் டேஷ்க்கு வந்துடும் இல்ல எனக்கு வந்து நியூமரிக் கீ ஒர்க் ஆகல நான் எல்லாம் என்ன பண்றது அப்படின்ற பட்சத்துல இல்ல நியூமரிக் கீ இல்ல அப்படின்ற பட்சத்துல you are going to use a formula சப்போஸ் இந்த ஃபார்முலா உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க ஃபார்முலாவை போயிட்டு
இந்த ஷோ ஃபார்முலா போட்டாலே போதும் உங்களுக்கு என்ன பண்ணும் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்முலா எல்லாமே காமிக்கும் பாருங்க உங்களுக்கு தெரியும் இல்லை என்னென்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்கும் ரைட்டுங்களா ஸோ நீங்கள் ஃபார்முலா போயிட்டு ஷோ ஃபார்முலான்னு அடிச்சிங்கன்னா போதும் என்னென்ன ஃபார்முலா நம்ம அப்பியர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும் என்னென்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும் ரைட்டுங்களா ஸோ தேவையில்லை நம்ம என்ன பண்ணலாம் அகைன் ரைட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா you will get that resume the characters ஓகே ஸோ இது மாதிரி வந்துடும் இல்லை நீங்கள் இண்டிவிஜுவல் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்டர் பண்ணால் போதுமானது இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு இன்னொன்று சொல்லியிருந்தேன் இல்லை சார் எனக்கு வந்து நம்மளுடைய ருபி சிம்பிள் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் கொடுத்துங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரஃபாக அடிக்கிறேன் இந்த இடத்துல எனக்கு அந்த ருபி சிம்பிள் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் 4 ப்ரெஸ் பண்ணுங்க கண்ட்ரோல் R4 இதுக்கு அந்த ஃபார்முலா நான் இங்கே கொடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் 4 கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய ருபி வந்துடும் நம்மளுடைய ருபிக்கான அந்த சிம்பிள் வந்துடும் நீங்க அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே எக்ஸெல்ல பயன்படுத்தக்கூடிய விஷயம் தான் ஸோ நீங்க இன்சர்ட்ல போறீங்க சிம்பிள்ல போறீங்க நீங்க இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க இல்ல நான் வந்து நியூமரிக்கல கீபோர்ட்ல ஷார்ட்கட்லயே பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க என்ன பண்ணணும் நீங்க போயிட்டு ஆல்ட் போட்டு பண்ணணும் இல்ல எனக்கு வந்து நியூமரிக் பேட் வந்து கீபேட் வந்து ஒர்க் ஆகல பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் இது எக்ஸெல்ல முடிஞ்சிருச்சு இல்ல சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்ல வேணும் நான் வேர்ட்ல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் வேர்ட்ல நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இதே சேம் திங்க தான் இப்போ என்ன பண்ண போறீங்க இங்க இன்சர்ட் போறீங்க இது வேர்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் உங்களுக்கு தெரியும் நியூ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இல்லையா இங்க போயிட்டு என்ன பண்ணுவோம் இன்சர்ட் போறீங்க இங்க சிம்பிள்னு ஒரு இது ஆப்ஷன் இருக்கும் நீங்க ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும் சிம்பிள் வந்துடும் உங்களுக்கு சரிங்களா ஹோம்ல போயிட்டு நான் சென்ட்ரலைஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ வந்துருச்சுங்களா இப்போ அடுத்தது பாருங்களேன் வேற ஏதாவது சிம்பிள் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க இன்சர்ட் போறீங்க சிம்பிள் கிளிக் பண்றீங்க இப்போ எனக்கு வந்து நம்பர் சைன் வேணும்னா நம்பர் சைன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா எனக்கு வேற என்ன வேணும் உங்களுக்கு எனக்கு எம் டேஷ் வேணும் அப்படின்னா எம் டேஷ் கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து என் டேஷ் வேணும் அப்படின்னா என் டேஷ் கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு நீங்க மோர் சிம்பிள்ஸ் இதே மாதிரி அப்பியர் ஆகும் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும் இதில் உங்களுக்கு எந்த சிம்பிள் தேவைப்படுதோ நீங்க அந்த சிம்பிளை நீங்க என்ன பண்ணிக்கலாம் நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டாலர் சைன் வேணும்னா டாலர் சைன் நீங்க போட்டு ஜஸ்ட் நீங்க இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா டாலர் சைன் வந்துடும் இல்லை நீங்க பெர்சன்டேஜ் வேணும்னு கேட்டாலும் நீங்க என்ன பண்ணலாம் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஆன்ஸ்டிக் வேணும்னா கூட ஆன்ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்புறம் லெஃப்ட் பேராந்திசிஸ் வேணும்னா பேராந்திசிஸ் நீங்க எங்கே உங்களுக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே நீங்க அட்டு சிம்பிள் வேணும்னா நீங்க பண்ணலாம் அட்டு நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து கிரேட்டர் தென் வேணும் கிரேட்டர் தென் நீங்க இன்சர்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்சர்ட் சிம்பிள்லே வரக்கூடியதான் ஓகேங்களா சரி இல்லை சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கீபோர்ட்ல எனக்கு வேணும் கீபோர்ட்ல வேணும் அப்படின்னா the same way going to apply that for example இப்போ நீங்க alt key பிரஸ் பண்ணிக்கிட்டா நான் சொன்ன மாதிரி தான் 3-5 ஓகேங்களா வந்துருச்சுங்களா அதுக்கப்புறம் பாருங்க alt key 3-6 அப்புறம் 3-7 ஒரு அதுக்கப்புறம் பாருங்க alt key அதே மாதிரி ஏற்கனவே இந்த கோட் இருக்குல்லையா இந்த கோடை நீங்க என்டர் பண்ணாலே போதும் இந்த கோடை நீங்க எக்ஸெல்லையும் அப்ளை பண்ணலாம் நீங்க வேர்ட்லயும் அப்ளை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் alt 3-8 ஓகேங்களா ஸோ இப்போ என்ன கீ நீங்க போட்டாலும் வரும் 3-9 இதோ சிம்பிள் வரும் 4-0 4-1 ரைட்டுங்களா ஸோ லெஃப்ட் பேராந்திசிஸ் ரைட் பேராந்திசிஸ் 4-5 4-8 ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருபி வரணும்ல கண்ட்ரோல் ஆல்ட் 4 ஸோ யூ வில் கெட் தட் ருபி சிம்பிள் இந்த சிம்பிள் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ வேர்ட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம் நீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இன்சர்ட் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு நீங்க இன்சர்ட் பண்ணலாம் இல்லை நான் கீபோர்ட்லேயே பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் we are going to use alt key with the numeric numbers நம்ம இங்க இருக்கு இல்லையா ஸோ இந்த நம்பர்ஸ் நீங்க பண்ணாலே போதுமானது இந்த நம்பர்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு உங்களுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் கிரேட்டர் தென்ஸ் இருக்கு இது என் டேஷ் எம் டேஷ் சி ட்ரேட்மார்க் இருக்கும் டிஎம் இருக்கும் ட்ரேட்மார்க் இருக்கும் நிறையவே இருக்கு சாலிடிஸ் பிளஸ் சைன் ஆஸ்டிக் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப நீங்க வேர்டு யூஸ் பண்ண எக்ஸல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு ஸோ இந்த சிம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ட் பிளஸ் போட்டு இந்த நம்பரை நீங்க என்டர் பண்ணாலே போதும் யூ வில் கெட் தட் என்னது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கிடைச்சிடும் உங்களுக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு
இருக்கு. நான் வேணா இதை டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு போடுறேன். இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்க ஈக்குவல் போட்டு இந்த கேரக்டர் சொன்னா இல்லையா, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஈக்குவல் போட்டு சிஹெச்ஏன்னு போட்டு அந்த நம்பர் நீங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா டு வில் கெட் தட் என்னது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகேதாங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல வந்து 3 விஷயம் தான். ஒன்னு வந்து இன்சர்ட் கீ பயன்படுத்தி நம்ம அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொண்டு வரலாம். இல்லைன்னா ஆல்ட் நியூமரிக் கீ பேடும் வச்சு நம்ம கொண்டு வரலாம். அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நீங்க கமெண்ட்ஸ்ல கூட நீங்க சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை நீங்க பண்ணீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.